அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிறைய கான்செப்ட் பார்க்க வேண்டியிருக்கும். நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திருச்சி தொகுதிக்கு போறாரு. அறநிலையத்துறை மேல விழுந்த மிகப்பெரிய பழிச்சொல் ஒண்ணு இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு நிர்வாகிய அதிரடியா நீக்கம் பண்ணியிருக்காங்க. இத பத்தி விரிவா பேச போறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீடியோக்குள்ள போறதுக்கு ரொம்ப முன்னாடி நம்மளுடைய நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய தாயார் இயற்கை எழுதியிருக்காங்க. வயது மூப்பால். அஜித்குமார் அவர்களுடைய வீட்ல இறுதி சடங்கு நடக்க போது. நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்க போறதா இருக்காங்க. இதெல்லாம் யாராவது இரங்கல் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ல சொல்லிருங்க. ரொம்பவே நம்மளுடைய சார்பா, நம்மளுடைய சேனல் சார்பா நடிகர் அஜித் அவர்களுக்காக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாவும் ஒரு இரங்கலை தெரிவிச்சுக்குவோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திருச்சி கிழக்குல நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் நின்று ஜெயிச்சிருப்பாரு. பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு. இதுல திருச்சி கிழக்க ரிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த திருச்சி கிழக்கு இப்ப காலியான தொகுதியா இருக்கு. இதுக்கு யாரை நம்ம தமிழக வெற்றி கழகத்திலிருந்து போட போறாங்க, எப்ப இடைத்தேர்தல் வரும் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீது அதிகப்படியான ஒரு எதிர்ச்சொல் அதிகமா வந்துட்டே இருந்துச்சு. என்ன இன்னும் வாக்காளர்களுக்கு நன்றி சொல்லல, பெரம்பூருக்கும் போகல, திருச்சி கிழக்குக்கும் போகல, இது போக தமிழக வெற்றி கழக அமைச்சர்கள் நிறைய பேர் இன்னும் போகாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டே இருந்துச்சு. அதை முறியடிக்கிற விதமா ஒவ்வொரு சட்டமன்றம் கையோட முடிஞ்ச கையோட ஒவ்வொரு ஏரியாலையும் அந்தந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் போய் நன்றி தெரிவிக்கும் செயல்களும் இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த ரீதியில பாத்தீங்கன்னா, திங்கட்கிழமை நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில சத்திரம் பேருந்து நிலையத்துக்கு எதிராக இருக்கிற சென்ட் ஜோசப் காலேஜ்ல பாத்தீங்கன்னா அவருடைய ஒரு பொதுக்கூட்டம் மிக பிரம்மாண்டமா நடத்துறதா இருக்காங்க. நன்றி சொல்லும் பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா ரோட் ஷோ மாதிரி நடக்க போகுதா அப்படின்றது இன்னுமே அதிகாரப்பூர்வமா வரல. ஏன்னா முழுக்க முழுக்க பாதுகாப்பு வலயத்துக்குள்ள இருக்கிற நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் எந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை இது நடத்த போறாங்க இப்படி. ஏன்னா இது பாத்தீங்கன்னா முதல் முறையா தமிழக முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா வெளியில நடத்தக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் திருச்சியில நடக்குது. இதை ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை நிறைய இடத்துல நம்மளுடைய வீடியோல சொல்லியிருப்பேன். நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வெற்றி பேரணி அப்படின்னு ஒன்று நடத்த போறாரு. இது பாத்தீங்கன்னா மதுரையில தான் நடக்க போகுது. ஏன்னா மதுரை பாராபத்தி மாநாட்டில் வாக்கே கொடுத்திருப்பாரு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர். நம்ம கண்டிப்பா ஆட்சிக்கு வர்றோம் வந்த கையோட. ஏன்னா 2 மாநாடு நடத்தியிருக்காங்க தமிழக வெற்றி கழகம், விக்கிரவாண்டி மற்றும் பாராபத்தி. அந்த பாராபத்தியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் இருந்த ஒரே மாநாடு. நம்ம கின்னஸ் புக்ல எழுதலாம், அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட மாநாடு. இன்னமும் நீங்க சமூக வலைதளங்கள் அதோடைய அந்த போட்டோல எல்லாம் நீங்க பார்க்கும்போது, வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே கூஸ் பம்ப்ஸ் வரும். அந்த மாதிரி அவ்வளோ பெரிய மாநாடு நடந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா நம்மளுடைய மதுரை பாராபத்தி தான். மதுரை அப்படின்னாலே ஸ்பெஷல் அப்படின்றனால நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் இந்த வாக்கை கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, சில கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மதுரையில நடந்துச்சு போதை ஒழிப்புக்கு எதிராக. அப்ப நம்மளுடைய சிடி நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண்டிப்பா வெற்றி மாநாடு நம்ம மதுரையில தான் போட போறாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து முதல்வர் ஆக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 தொகுதியில நின்றிருந்தாரு. அதுக்கப்புறம் திருச்சி கிழக்கு இப்ப ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்றனாலையும் திருச்சி மக்கள் பெரும் ஏமாற்றத்துக்குள்ள இருக்காங்க. ஏன்னா முதல்வர் தொகுதியா இருக்க போகுது அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு கனவா இருந்திருக்கும், யோசிச்சு பாருங்க. ஆனா இது திருச்சி மக்களுக்கு நன்றியும் சொன்ன கையோட அங்கேயே நம்ம வெற்றி மாநாடா நடத்திடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மினி மாநாடா தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டமா நடத்த போறாங்க. ஜெர்மன் செட்டுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. இப்ப சமீப காலமா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அதுக்கு முன்னாடி தேர்தல் பரப்புரைகளில அதிகமா போட்டிருப்பாங்க, ஜெர்மன் செட் மக்களுக்கு வெயிலடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏகப்பட்ட மருத்துவ வசதியில இருந்து எல்லா வசதியுமே மக்களுக்கு கிடைக்கணும், தண்ணி கிடைக்கணும், பாத்ரூம் வசதி சரியா இருக்கணும், மாற்றுத்திறனாளிகளுக்கான தனி இருக்கைகள் இந்த மாதிரி ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு நீட்டா போட்டுட்டு இருக்காங்க. மேடையுமே அமைக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அங்க என்னெல்லாம் பேச போறார் அப்படின்றதும், இதுக்கு முன்னாடி திமுக அரசை விமர்சிச்சு, ஸ்டாலின் அவர்களை விமர்சிச்சு ஏற்கனவே ஏகப்பட்ட விஷயம் பேசியிருக்காரு. இப்போ அவங்கள ஓரங்கட்டி வச்சதுக்கு அப்புறம் அவருடைய ஸ்பீச் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்க்கத்தான் போறோம். திங்கட்கிழமை நடக்குது. அதுக்கு முன்னாடி என்னென்ன டீட்டெயில் அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நம்ம சேனல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. இப்போ 2வது விஷயமான தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சில பேரை நீக்கியிருக்காங்க. ராணிப்பேட்டையில செங்கல் சூளையில ஒருத்தர் 1 லட்ச ரூபா ஒருத்தட்ட வாங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லி நீக்கிருக்காங்கன்னு சொன்னா, நேத்து பாத்தீங்கன்னா சென்னை அடுத்த பள்ளிக்கரணை ஏரியால பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஜல்லி மண்ணு இதெல்லாம் கொட்டி வச்சு அவங்களோட வீடு மராமத்து பார்க்கறதுக்காக பழைய கட்டடங்களை இடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இடிச்சிட்டு இருக்கையில அந்த இடிச்ச அந்த கப்பி மண் விழுகும் பாத்தீங்களா, அதை ரப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை எனக்கு ஒரு லோடு ஏத்தி கொடுன்னு சொல்லிட்டு தாவேகா நிர்வாகி ஜெய் என்ற ஜெய் கிருஷ்ணன் அவர் பாத்தீங்கன்னா தொண்டரணி அதுல
செயலாளரா இருக்காப்ல அந்த ஏரியால. அவர் வந்து கேட்டிருக்காரு அப்படின்றது தகவல். அதாவது வீடியோல இருக்கிறது. கேட்டதுக்கு இவங்க அப்படிலாம் தர முடியாது. யாரு சொல்றா? கிரேன் ஆப்பரேட்டர். அந்த கட்டடத்த இடிக்கிறவங்க சொல்றாங்க. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லன்னு சொல்லும்போது, "நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளான்னு" சொல்லிட்டு அவர வந்து பயங்கரமா அந்த தொழிலாளிய தாக்கிர்றாரு அப்படின்றது தான் காரணம். சைட்ல வீடியோ போடுறேன் பாருங்க. அப்ப தாக்குதல் நடந்த உடனே இத வந்து வீடியோ எடுத்து, இது வந்து நம்மளுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களுடைய கண்ணுக்கு போகுது. போன உடனே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஆல்ரெடி வந்து புஷி ஆனந்த் அவர்கள்ட்ட சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கட்சியின் பெயரை சொல்லி, கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் யாராவது பொதுமக்களுக்கு இடையூறு குடுத்தாங்கன்னா, அவங்கள பாரபட்சமின்றி தூக்கிருங்க. அவங்க எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, அமைச்சரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, முழு அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு உண்டு. அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பொதுச் செயலாளர் அவர்களை அந்த பையன பார்த்தீங்கன்னா, ஜெய் என்ற ஜெய்கிருஷ்ணன் அவர ஒட்டுமொத்தமா வந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் கட்சியோட அடிப்படை உறுப்பினர்ல இருந்தும் நீக்கியிருக்காங்க. இத ஏன் சொல்ல வரோம்னா, இன்னைக்கு கேட்பாங்க எல்லாருமே வந்து, "என்ன உங்க கட்சியில வந்து லஞ்சம் வாங்கலையா?" அப்படின்லாம் கேட்பாங்க. எல்லா கட்சியிலயும் லஞ்சம் அப்படின்றது திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருத்தே ஒழிக்க முடியாதுன்னு சொல்ற மாரி முடியாது. ஆனா, அதுக்கான தண்டனை குடுக்கப்படும்போது குற்றங்கள் குறையும் அப்படின்றது தான் உண்மைன்றனால, இன்னைக்கு ஒட்டுமொத்த பறிப்பையும் அதாவது அந்த கட்சி பொறுப்பையும் புடுங்கிட்டு, உறுப்பினர் கூட இல்லப்பா நீன்னு சொல்லி, அவருக்கு என்ன தண்டனை வாங்கி குடுக்க முடியுமோ, கட்சி சார்பிலே வந்து காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி வாங்கி குடுக்க போறாங்க. இதுதான் தமிழக வெற்றி கழக ஆட்சி அப்படின்றத நான் மீண்டும் ஒரு முறை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். இப்ப கோயிலுக்கு வருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வைகாசி விசாகம்ன்ற ஒரு நன்னா நாள் அப்படின்ற நாள்ல இன்னைக்கு ஏகப்பட்ட கோயில்கள்ல அந்த பால் குடம் எடுக்கிறது, நேர்த்தி கடன் செலுத்துறதுல ஏகப்பட்ட கோயில்ல பயங்கரமா கூட்டமா இருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோயில்ல இருந்து திருப்பரங்குன்றம் கோயில் வரைக்கும். ஏன்னா முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்றனால அறுபடை வீடுகளிலேயும் பயங்கரமா கூட்டம் இருக்கு அப்படின்றனால, திருப்பரங்குன்றத்துல அதிக அளவு கூட்டத்துல ஒருத்தர் வந்து மயங்கி விழுந்துடுறாரு. ரொம்ப மயங்கி விழுந்த உடனே அவர பார்த்தீங்கன்னா, அறநிலைத்துறை மற்றும் சுகாதாரத்துறை இணைந்து நடத்தும் முகாம் வந்து ஒவ்வொரு கோயில்லயுமே போட்டிருக்காங்க. அவர வந்து உடனே அங்க கூட்டிட்டு போயிட்டு செக்கப்லாம் பண்ணி பார்க்கும்போது, அவரே சொல்றாரு, "நான் இன்னைக்கு விரதம். நான் சாப்பிடல காலையில இருந்து. அதனால எனக்கு வந்து மயக்கம் வந்துருச்சுன்னு" அவரே வந்து சொல்ல உடனே, அவருக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்தி, அவர வந்து நல்லா தேத்தி விட்டு, நல்லபடியா வீட்டுக்கு அவருடைய குடும்பத்தோட அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இது வந்து நடந்த ஒரு சம்பவம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி ஒருத்தவங்க அதிக பிரஷரின் காரணமா, அதாவது பிபி அதான் சொல்லுவாங்கல்ல, உடல்ல அதிகமா அழுத்தம் அப்படின்ற காரணமா மயங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் உடனே ட்ரிப்ஸ் ஏத்தி, அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள்லாம் குடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இந்த சம்பவம் வந்து 2 பேருக்கு நடந்திருக்கு திருப்பரங்குன்றம் கோயில்ல உண்மை. ஆனா தீய சக்தி அதை எப்படி புரொடெக்ட் பண்றாங்க அப்படின்னா, 87 பேர் பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்துட்டாங்க திருப்பரங்குன்றம் கோயில்ல. இந்து அறநிலை சார்புல ஒரு தண்ணி கேன் கூட வைக்கல. ஒரு குடிநீர் வசதி இல்ல. மக்களுக்கு வந்து சரியான நிழல் வசதி இல்ல. கார்பெட் விரிக்கல. அவங்க ரொம்ப உஷ்ணத்துல இருந்து மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, மோசமான செய்திகளை கலைஞர் மற்றும் சன் நியூஸ் மற்றும் சொம்பு சேனல்கள்ல வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறனால, கண்டிப்பா நம்மளுக்கே ஒரு சந்தேகம் வந்துரும். என்னடா அது நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் நேத்து தான் திருச்செந்தூர் போறாரு. ரூ. 4000க்குரியவர பிடிக்கிறாரு. இன்னைக்கு பயங்கரமா கண்டனம் வலுக்குது. நீங்க அவருக்கு ரூ. 4000 குடுத்துட்டீங்க. அவர புடிச்சிட்டீங்க. அந்த ரூ. 4000 யாருக்கு போகுதுன்றத நீங்க பார்க்கவே இல்லையே! அப்படின்ற கேள்விய முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் தவிர்த்து இன்னைக்கு வந்து அவ்வளோ குற்றம் பண்ணியிருக்காரா? அவர உடனடியா பணி நீக்கம் பண்ணியிருக்காரே! அதுக்கப்புறம் எந்த கோயில்லயும் குற்றம் நடக்காதது தடுக்குமே! அப்படின்றத யாருமே யோசிக்கல. அப்ப நீங்க இவர பிடிச்சீங்கன்னா, மேலிடத்த பிடிக்கிறதுன்றது உண்ம. ஒரு நூல தொட்டோம்னா, கண்டிப்பா எண்டு வரைக்கும் போய் தான் ஆகணும். அது கண்டிப்பா அதுக்கான அ செஞ்சு தான் ஆவாங்க. தப்பு செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை அப்படின்றது கிடைக்கும். ஆனா, ஒண்ணுமே செய்யாம, எந்த சம்பவமுமே நடக்காம, இன்னைக்கு 87 பேர் மயக்கம் அப்படின்ற போலியான செய்திய நியூஸ்காரங்க பரப்புறாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல காழ்ப்புணர்ச்சியோட இருக்காங்கன்னு நீங்க பார்க்கணும். அப்ப கொஞ்சம் நாள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மதுரையில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது. ஒரு சம்பவம் ஒரு வந்து கோயில்ல வந்து பயங்கர விசேஷம். குறிப்பா திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் அப்படின்னா, இங்க பெரியார் நிலையத்தில ஆரம்பிச்சு திருப்பரங்குன்றம் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு பக்தர்கள் நேர்த்திக்கடன் குடுக்குற விதமா, வர்றவங்களுக்கு அந்த பக்தர்களுக்கு நீர்மோர் மற்றும் நெறைய பானங்கள், அது போக சாப்பாடு இதெல்லாம் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இது போக அறநிலையத்துறை சார்புல கோயில்கிட்டயே வச்சு நல்லா ஒவ்வொரு பட்டி பட்டியா அமைச்சு சூப்பரா குடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் எல்லா ஊர்லயும் நடக்கும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மதுரையில இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி ஒட்டுமொத்த சொம்பு சேனல்ஸும் வந்து அறநிலையத்துறை மேல வந்து பழி போடுறதும், தமிழக வெற்றி கழக ஆட்சி மேல பழி போடுறதுமா இருந்துச்சுன்னா, இவங்கள நம்ம என்ன சொல்றது அப்படின்றது தான் கேள்வி. நீங்க இதுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வந்து திங்கட்கிழமை திருச்சி கிழக்குக்கு போறாரு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்மளுடைய கட்சிக்காரங்க யாராவது தப்பு பண்றாங்க, உங்க ஏரியால இருக்கிற நிர்வாகிகள் ஏதோ பண்றாங்க, இதெல்லாம் வந்து தப்பா தெரியுது உங்களுக்கு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம். நம்ம வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.